என் பெயர் தேவையில்லை. என் கதை மட்டும் போதும். அந்த பிரம்மாண்டமான வீட்டின் பளபளக்கும் பளிங்கு தரையை துடைத்துக் கொண்டிருந்தேன். என் கைகள் இயந்திரத்தனமான இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் என் மனம் பல மைல்களுக்கு அப்பால் இருண்ட நினைவுகளில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்தது. இந்த வீடு, இந்த சுவர்கள், இங்குள்ள விலைமதிக்கற்ற அலங்காரப் பொருட்கள் எல்லாமே எனக்கு ஒரு பொன்னிறக் கூண்டுதான். நான் இங்கு ஒரு வேலைக்காரி. ஆனால் வெறும் வேலைக்காரி மட்டுமல்ல, என் சொந்த புருஷனால் கடனுக்காக விற்கப்பட்ட ஒரு பொருள். ஏய், இங்க கொஞ்சம் வா என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தேன். அந்த வீட்டின் எஜமானி. அவளை பார்த்தால் எனக்கு எப்போதுமே ஒருவித பொறாமையும் அதே சமயம் பரிதாபமும் தோன்றும். விலை உயர்ந்த பட்டுப்புடவை, கழுத்து நிறைய நகைகள். ஆனால் அவளுக்கு தெரியாது அவள் நம்பிக்கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு போலியானது என்று. நான் என் ஹஸ்பண்ட் கூட 2 நாள் வெளியூர் போறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. அவர் அப்பப்போ வந்துட்டு போவார். அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடு என்று அலட்சியமாகச் சொல்லிவிட்டு போனாள். அவள் கணவன் இந்த வீட்டின் எஜமான். அவனை பற்றி நினைக்கும்போதே என் உடம்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. அவர்கள் சென்ற சில மணி நேரங்களிலேயே அந்த வீட்டின் அமைதியை கிழித்து கொண்டு எஜமானின் கார் வந்து நின்றது. எனக்கு தெரியும் அவன் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிறான் என்று. நான் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தேன். என் பின்னாலேயே ஒரு காலடி சத்தம் கேட்டது. அவன்தான். என் தோள் மீது அவனது கை பட்டது. அந்த தீண்டல் எனக்கு அருவருப்பை தந்தது. என்ன, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் என்று என் காதருகே கிசுகிசுதான். சார், ப்ளீஸ் விடுங்க என்று நான் விலக முயன்றேன். ஆனால் அவன் என்னை விடவில்லை. ஏன் நடிக்கிற? உன் புருஷன் உன்னை எதுக்காக என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா? அவனது வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. ஆம், எனக்கு தெரியும். என் கடந்த காலம் ஒரு சாபக்கேடு. என் கணவன், அவனை கணவன் என்று சொல்வதற்கே எனக்கு கூசுகிறது. குடி, சூதாட்டம் என சகல கெட்ட பழக்கங்களும் கொண்டவன். அவனது கடன்கள் கழுத்தை நெரித்தபோது அவன் என்னை ஒரு விலங்கு போல நடத்தினான். எனக்கு இன்னும் அந்த ராத்திரி நினைவிருக்கிறது. அவன் குடித்துவிட்டு வந்து என்னை அடித்து துன்புறுத்தினான். என் கடனை அடைக்க வழியில்லை. என் நண்பன் ஒருத்தன் பெரிய இடத்துக்காரன். அவன்கிட்ட உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன். அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். இல்லைனா உன்னை கொன்றுவேன் என்று மிரட்டினான். நான் கதறினேன், காலில் விழுந்தேன். ஆனால் அந்த மிருகத்திற்கு இரக்கமே இல்லை. என் விருப்பம் இல்லாமல் என் கண்ணீரை அலட்சியப்படுத்திவிட்டு அவன் என்னை இந்த வீட்டில் தள்ளிவிட்டுச் சென்றான். நான் இங்கே வேலைக்காரி என்ற பெயரில் அடைத்து வைக்கப்பட்ட ஒரு அடிமை. எஜமானின் கைகள் என்னை இறுக்கமாக பற்றின. உன் புருஷன் வாங்கின கடனுக்கு நீ எனக்கு சொந்தம். நான் சொல்றத கேளு என்று அவன் என்னை வற்புறுத்தினான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் நிலைமையை நினைத்து நான் எனக்கே பரிதாபப்பட்டேன். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. தப்பிக்க வழியில்லாத ஒரு இருட்டு அறையில் மாட்டிக்கொண்டது போல் உணர்ந்தேன். அன்றைய பகல் எனக்கு நரகமாக முடிந்தது. நாட்கள் நகர நகர நான் ஒரு நடை பிணமாக மாறிப்போனேன். எஜமானி வீட்டில் இல்லாத நேரங்களிலெல்லாம் நான் அவனது இச்சைக்கு இரையாக வேண்டியிருந்தது. எஜமானி வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. அவள் இல்லாதபோது நான் ஒரு விலைப்பொருள். ஒரு நாள் எஜமானி என்னிடம் மிகவும் அன்பாக பேசினாள். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். அவர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீயும் இந்த வீட்ல ஒருத்தி மாதிரிதான். உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு என்றாள். அவளது அந்த வார்த்தைகள் என்னை சவுக்கால் அடிப்பது போல் இருந்தது. உனக்கு பின்னால் நடக்கும் துரோகம் தெரிந்தால் நீ இப்படி பேசுவாயா என்று என் மனம் குமுறியது. ஆனால் நான் அமைதியாக தலையாட்டினேன். என் கணவன் அவ்வப்போது எஜமானை பார்க்க வருவான். பணத்தை வாங்கிக் கொண்டு என்னை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு போவான். அவனை கொல்ல வேண்டுமென்ற அளவுக்கு எனக்கு கோபம் வரும். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை, அவளது உடலை, அவளது உணர்வுகளை இப்படி பணத்திற்காக விற்கும் ஒருவன் மனிதனா? ஆனால் காலம் எப்போதுமே ஒருவனை சிரிக்க விட்டு வேடிக்கை பார்க்காது. என் மனதிற்குள் இருந்த பயம் மெல்ல மெல்ல செத்து அந்த இடத்தில் ஒருவிதமான தைரியமும் பழிவாங்கும் உணர்வும் துளிர்க்கத் தொடங்கியது. நான் ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும்? என் வாழ்க்கையை நாசமாக்கிய இவர்களை நான் ஏன் சும்மா விட வேண்டும்? ஒரு நாள் இரவு எஜமான் ஒரு பார்ட்டிக்கு போய்விட்டு திரும்பி வந்தான். அவனுடன் அவனது நண்பன் ஒருவனும் வந்தான். நான் அவர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தேன். அப்போது எஜமான் அந்த நண்பனிடம் என்னை காட்டி ஏதோ தவறாக பேசினான். இவன் என் வீட்டு வேலைக்காரி மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல கவனிப்பா. உனக்கு வேணும்னா சொல்லு என்று கேவலமாக பேசினான். என் பொறுமை எல்லையை மீறியது. இத்தனை நாள் புருஷனின் கடனுக்காக பொறுத்து கொண்டேன். ஆனால் என்னை மற்றவர்களுக்கு பரிமாற நான் என்ன பொதுச் சொத்தா? சார், என்ன வார்த்தை பேசுறீங்க என்று நான் கோபமாக கத்தினேன். அவன் அதிர்ச்சியடைந்தான். இதுவரை அமைதியாக இருந்த நான் எதிர்த்து பேசியதை அவனால் தாங்க முடியவில்லை. ஏ, நீ ஒரு வேலைக்காரி.
உன் புருஷன் உன்னை என்கிட்ட வித்துட்டு போயிட்டான். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் என்று அவன் என் மீது பாய்ந்தான். நான் அவனை பிடித்து தள்ளினேன். என் புருஷன் வாங்கின பணத்துக்கு நான் வேலை செய்றேன். அதுக்கு மேல என் உடம்ப நான் யாருக்கும் எழுதி தரல என்று கத்திவிட்டு என் அறைக்குச் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். அன்றைய இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். மறுநாள் எஜமானி ஊரிலிருந்து வந்தாள். எனக்கு ஒரு திட்டம் தோன்றியது. இந்த நாடகத்தை முடிவுக்கு கொண்டுவர இதுதான் சரியான நேரம். அன்று மதியம் எஜமானி குளித்துவிட்டு தன் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். எஜமான் என்னை தேடி வந்தான். நான் அவனை தடுக்கவில்லை. வேண்டுமென்றே அவனிடம் எருக்கமாக பேசினேன். அவன் என் வலையில் விழுந்தான். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நான் சமையலறையின் கதவை லேசாக திறந்து வைத்திருந்தேன். சரியாக அந்த நேரம் எஜமானி தண்ணீர் குடிக்க வெளியே வந்தாள். அரைகுறை ஆடையுடன் அவளது கணவன் என்னிடம் அத்துமீறுவதை அவள் பார்த்துவிட்டாள். அவள் கையில் இருந்த தண்ணீர் குவளை கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. அந்த சத்தம் வீட்டை அதிரச் செய்தது. அவள் கண்கள் கலங்கி முகம் சிவந்து நின்றாள். என்ன நடக்குதுங்க என்று அவள் கத்திய கத்தலில் வீடு நடுங்கிறது. எஜமான் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இல்ல டியர், அது இவதான் என்னைய என்று அவன் என் மீது பழியை போட முயன்றான். நான் அமைதியாக நின்றேன். என் முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. மேடம், உங்க புருஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் நான் இதை செஞ்சேன். பல மாசமா உங்க பின்னாடி இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. என் புருஷன் வாங்கின கடனுக்காக இவர் என்னை ஒரு வேலைக்காரியா மட்டும் பயன்படுத்தல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். அந்த வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடித்தது. எஜமானி அழுது புலம்பினாள். அவனது சட்டையை பிடித்து குலுக்கினாள். நான் என் அறைக்குச் சென்று என் துணிகளை எடுத்து ஒரு சிறிய பையில் வைத்துக்கொண்டேன். அதே நேரம் எனக்கு இன்னொரு செய்தியும் வந்தது. என்னை பணத்திற்காக விற்றானே என் கணவன், அவனது பாவம் அவனையே சுட்டெரித்தது. எஜமானிடம் வாங்கிய பணத்தை வைத்து மீண்டும் சூதாடி பெருந்தொகையை இழந்துவிட்டான். அவனால் அந்த அவமானத்தையும் கடன் தொல்லையையும் தாங்க முடியவில்லை. குற்ற உணர்ச்சியோ அல்லது பயமோ, அவன் ஒரு மரத்தில் தூக்கில் போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டான் என்ற செய்தி எனக்கு வந்தது. அந்த செய்தியை கேட்டதும் நான் அழவில்லை. என் கண்களில் ஒரு சொட்டு நீர் கூட வரவில்லை. என் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய இரும்புச் சங்கிலி அருந்து விழுந்தது போல் உணர்ந்தேன். என்னை விற்றவன் செத்துவிட்டான். என்னை விலைக்கு வாங்கியவனின் போலி முகம் கிழிந்து அவன் வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்துவிட்டது. நான் என் பையை தூக்கிக் கொண்டு வீட்டின் வாசலுக்கு வந்தேன். இருட்டி விட்டிருந்தது. வீட்டின் உள்ளே எஜமானியும் அவளது கணவரும் சண்டையிட்டுக் கொள்ளும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் அந்த வீட்டை திரும்பி பார்த்தேன். இத்தனை நாள் என் கண்ணீரையும் வேதனையையும் சுமந்த அந்த சுவர்கள் இப்போது எனக்கு சிறிதாக தெரிந்தன. நான் வாசற்படியை தாண்டி வெளியே வந்தேன். குளிர்ந்த காற்று என் முகத்தில் பட்டது. அது இரவாக இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு அதுதான் விடியல். இனி நான் யாருக்கும் வேலைக்காரியில்லை. யாருடைய கடனுக்காகவும் என் உடலை விற்க வேண்டிய அவசியமில்லை. நான் ஒரு சுதந்திர பறவை. எங்கு செல்வது, என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இனிமேல் என் வாழ்க்கையை நான் மட்டுமே தீர்மானிப்பேன். இருளை கிழித்துக்கொண்டு நான் வேகமாக நடக்கத் தொடங்கினேன். என் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது.